கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசிகள் பயன்படுத்தும் பிரபல சீரியல் நடிகரின் அண்ணன் மகன். தூங்கும்போது கல்லை போட்டு கொடூர கொலை சம்பவம். குற்றவாளியின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள். என்ன நடந்தது விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. காஞ்சிபுரம் மாநகராட்சி சின்ன காஞ்சிபுரம் சதாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாபு. இவரோட மகன் மாது என்கின்ற மாதவன். இவருக்கு 19 வயதாகின்றது. மாதவன் வேலைக்கு செல்லாமல் நண்பர்களோட காலத்தை கழிச்சு வந்திருக்காரு. சதாவரம் பகுதியில கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசிகள் உள்ளிட்ட போதை பொருட்கள் அதிக அளவு கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை நீண்ட காலமாக முன்னெடுத்து வருகின்றார்கள். வழக்கமா மாதவன் தனது நண்பர்களோட மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்திட்டு கழிவறை மீது உறங்குவதை வழக்கமா வைத்திருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மாதவன் தனது வீட்டு அருகே உள்ள பொது சுகாதார கழிப்பிடத்தின் மேல் உறங்கி இருக்காரு. சனிக்கிழமை காலை நீண்ட நேரம் ஆகியும் மாதவன் கழிவறையை விட்டு மாடியிலிருந்து கீழே இறங்காததால் சந்தேகமடைந்த பெற்றோர்கள் மேலே சென்று பார்த்திருக்காங்க. அப்போதான் இரத்த வெள்ளத்துல மாதவன் துடித்திருந்ததை பார்த்து உடனே அவரை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மாதவன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில நேற்று சிகிச்சை பலனின்றி மாதவன் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பா விஷ்ணு காஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டுட்டு தான் வந்தாங்க. விசாரணையோட அடிப்படையில மாதவனோட நண்பன் 17 வயது சிறுவன் ஒருத்தரை கைது செய்து விசாரணையும் நடத்திட்டு இருந்திருக்காங்க. மாதவனோட உடல் வீட்டிற்கு வந்தப்போ மாதவன் கொலையில 5 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் மேலும் 4 பேரை கைது செய்ய வேண்டும் என திடீரென போராட்டத்துல உறவினர்கள் இறங்கி இருக்காங்க. மொத்தம் 5 பேர் தொடர்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள 17 வயது குற்றவாளி வீட்டில் இருந்த ஆதாரத்தை சேகரிப்பதற்காக வீட்டையே உறவினர்கள் சூறையாடி இருக்காங்க. வீட்டில இருந்து டிவி, ஃப்ரிட்ஜ், வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்தையுமே சூறையாடப்பட்டு வீட்டிலிருந்து சாலையில வீசப்பட்டிருக்கு. சம்பவத்தை வைத்து விரைந்து வந்த காவல்துறையினர் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. இதனால அப்பகுதி பெரும் பரபரப்போடையே காணப்பட்டிருக்கு. இந்த வழக்குல 5 குற்றவாளிகள் இருப்பதாகவும் அவர்கள் அனைவரையுமே கைது செய்தால் மட்டுமே மாதவனின் உடலை நல்லடக்கம் செய்வோம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் கிட்ட உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டது. உறவினர்களை சமாதானம் செய்த போலீசார் சூறையாடப்பட்ட வீட்டை மறுபடி அதே மாதிரியே பொருட்களை வைத்திருக்காங்க. உறவினர்களை சமாதானம் செய்த போலீசார் சூறையாடப்பட்ட வீட்டில் இருந்த பொருட்களை மீட்டு மறுபடியும் அதே மாதிரியே வீட்டில் வச்சிருக்காங்க. உறவினர்கள் வீட்டை சூறையாடியதால் கலவர பூமி போல் அந்த இடம் காட்சியளித்தது. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பா மாதவனோட உறவினர்கள் கூறுகையில் 25 கிலோ எடையுள்ள கல்லை தனி ஒருவராக தூக்கி கொண்டு மேலே தூங்கி இருந்தவரின் தலையில் போட்டு கொலை செய்ய முடியாது. படிக்கட்டு, ஏணிகள் எதுவும் இல்லாததால் சர்வ சாதாரணமாக அதன் மீது ஏறுவதே கடினம். எனவே இந்த கொலை சம்பவத்தை
5 பேர் செய்திருக்கின்றனர் என அந்த உறவினர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுது. மேலும் கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மேலும் ஒரு குற்றவாளியோட செருப்பு இருந்ததாகவும் உறவினர்கள் செருப்பை கையில் கொண்டு ஆதாரத்துடன் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மாதவனின் சகோதரி ஒருவர் கொலை சம்பவம் எங்கு நடந்தது, எப்படி நடந்தது என்பதை குறித்து விளக்கி கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பா காவல்துறையிடம் கேட்டபோது குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை, இந்த வழக்கில் இதுவரை ஒருவர் மட்டுமே குற்றவாளியாக அடையாளம் காட்டப்பட்டுள்ளார், தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.